எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 பற்றி டிஃப்ரெண்ட் டேட்டா கொடுத்துறேன். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரவுண்ட் ஒன்னுக்கு தேவைப்படுற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ், சீக்வன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் இருக்குங்கிறது நம்ம பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி அண்ட் இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். நம்ம ஓசிக்கு வந்து நான் கொடுக்கல. ஸோ ஓசி கொடுக்குறது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால எல்லா மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் எல்லா காலேஜுமே ஓப்பன் ஆயிருக்கும் அப்படிங்கிறனால நான் ஓசியை கடைசியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 காலேஜஸ் வந்து நமக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு, மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மர்ஜ் ஆயிருக்கு. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மர்ஜ் ஆயிருக்கு. ஸ்ரீ சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த 3 மர்ஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து சில பிரான்ச்சஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துலேயும், யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மினிமம் வந்து எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது பற்றி என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு நான் சீட் மேட்ரிக்ஸ் வச்சு ஒரு வீடியோ லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரான்ச்சஸ் எக்ஸ்ட்ரா புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டாப் 100 காலேஜஸில் மினிமம் ஒரு பிரான்ச்சாவது நிறைய காலேஜஸில் வந்திருக்கு, சீட் அடிஷன் வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்ல பெரிய பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வந்து ரவுண்ட் ஒன்ல லாஸ்ட் இயரில் வந்து எது ஃபஸ்ட்டாக ஃபில் ஆன பிரான்ச், அந்த பிரான்ச்சை பேஸ் பண்ணி நம்ம காலேஜ் நம்ம ரேங்க் பண்ணுறோம். அதுக்கு என்ன பிரான்ச் ஃபஸ்ட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பிரான்ச்சோட நேம், காலேஜோட நேம், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி காலேஜ், ஓசிக்கு என்ன ரேங்க், இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓசிக்கு என்ன இருக்குன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங்காக நீங்கள் வந்து ஒரு காலேஜில் மோஸ்ட்லி எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் வைப்பீங்கன்னா சிஎஸ்சி, அதுக்கப்புறம் இசி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ், சில பேர் வந்து சிஎஸ்சி, ஐடி, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் இசி வைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் டாம்லாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன காலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத ஜென்ரல் கவுன்சிலிங் சரி, 7.5 ரிசர்வேஷனுக்கும் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் இருக்க மாதிரி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த பிரான்ச்சஸை வச்சு அதை வச்சு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கும், நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் போயிங்க. இது ரெண்டுத்துல எது பெட்டராக உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குதோ, மோஸ்ட்லி உங்களுக்கு 7.5 தான் பெட்டராக கிடைக்கும். பட் இதையும் வச்சுக்கோங்க ஒரு சேஃப் ஜோனுக்கு. அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எதுக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ வாங்க இப்போ இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். உங்களுக்கு டாப் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் அதிகமாக அதை பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல. சிஜி கிண்டி, எம்ஐடி குரோம்பேட், பிஹெச் டெக், எஸ்எஸ்என், சிஐடி, தியாகராஜர், ஜிசிடி, பிஹெச்டி ஐடெக், அதுக்கப்புறம் சிக்ரி. இதுதான் வந்து டாப் 10 இன்ஸ்டிடியூஷன்ஸாக நம்ம வந்து காமிக்கிறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குமரகுரு, சிஐடி சென்னை, 1 செகண்ட் ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குமரகுருலேருந்து ஆரம்பிச்சு சிஐடி சென்னை, அதுக்கப்புறம் ஜிசி சேலம், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பற்றி நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கு கட் ஆஃப்ல. இந்த கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் மட்டும் ஓசியில் மட்டும் தான் வந்து இந்த கட் ஆஃபோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. பிசி, எம்பிசிஸில் இந்த கட் ஆஃபோட வேரியேஷன் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ ஒரு 195 ஓசி கட் ஆஃப் க்ளோஸ் ஆகுதுன்னா 190, 192 அந்த மாதிரி பிசியில் க்ளோஸ் ஆகணும். பட் அந்த ரேஞ்ச் வேரியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இந்த காலேஜ் கன்சிடர் பண்ணுவாங்கிறது. பிரின்ஸ் ஸ்ரீல 2 காலேஜ் இருக்குது, அது ரெண்டுமே நான் இதுதான் பாயிண்டாக சொல்லுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஏசி டெக் காலேஜ், இது வந்து கெமிக்கல் அண்ட் பயோ ரிலேட்டடான பிரான்ச்சஸ் இருக்க காலேஜ். இது 15th பொசிஷன்லையும், 16th வந்து ஜிசி திருநெல்வேலி, 17th வந்து நம்ம கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுதான் நான் சொன்னேன், மர்ஜர் ஆயிருக்கு. இதுவும் வந்து இதோட கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் குறையும். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் 180 சீட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக 370 சீட்ஸ் மேலே வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் போக உங்களுக்கு 65% சீட்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வரும். ஸோ அதனால் நார்மலாக கட் ஆஃப் வந்து ஒரு 0.5 குறையும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எல்லா கம்யூனிட்டிலையும். அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வாசுதேவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 20th பொசிஷனில் லாஸ்ட் இயர் ஃபில்லிங் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏசிடிஆர் அழகப்ப செட்டியார் காரைக்குடி. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிறது தான். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரான்ச் புதுசாக வந்திருக்கும், அந்த பிரான்ச்சை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜில் ஐடி வந்து புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எஸ்விசி ஸ்ரீபெரும்புதூர், அப்புறம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 23rd பொசிஷனில், 24th கேபிஆர் வந்திருக்கு, 25th வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்லேயும் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோயலா ஐகேம் 26th பொசிஷனில், 27th வந்து உங்களுக்கு ஜிசி ஈரோடு, ஃபார்மலி ஐஆர்டிடி ஈரோடு வந்து நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இதுலேயும் வந்து சைபர் செக்யூரிட்டி ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி,
பனாரிமன் சத்தியமங்கலம் 30th ஆப்ஷனாக இது நீங்கள் வச்சுக்கலாம். இதில் சிஎஸ்பிஎஸ் ரிமூவ் பண்ணிட்டு அது பதிலாக வேற ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு பிரான்ச் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நிறைய காலேஜில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிவிலும் 1-2 காலேஜில் இப்போ ஃப்ரான்சிஸ் சேவியர் அந்த மாதிரி காலேஜ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், இந்த காலேஜ்லையும் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒரு பிரான்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த பொசிஷனில் வைக்கணுமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு மேனிபுலேஷன் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து சீட்டு ஓசியில் இருக்கிற கட் ஆஃப் வேரியேஷன் பிசி எம்பிசிலாம் அந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை. மெப்கோ வந்து உங்களுக்கு 35th ஆப்ஷனாக இருக்குது. அப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் மேர்ஜ் ஆகிறதுனால கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 0.25 to 0.5 மார்க் குறையலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அதுக்கு அடுத்த ஆப்ஷன் 37th ஆப்ஷனாக இருக்கும். 38th கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அது சொன்ன மாதிரி இது ரிமூவ் ஆயிரும். ஸ்ரீ கிருஷ்ணா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து உங்களுக்கு ஓஎம்ஆரில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக எம்டெக் 5 year கோர்ஸ் ஒன்றும் சிஎஸ்பிஎஸும் ஆட் பண்ணுறாங்க. அது உங்கள் ஆப்ஷன்ஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி சவிதா 41st பொசிஷனில் சவிதாலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரிமூவ் பண்ணுறாங்க, சிஎஸ்பிஎஸ் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் 1-2 பிரான்ச் ரிமூவ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இங்கேயும் ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர், இதில் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒரு பிரான்ச் ஆட் பண்ணுறாங்க. 43rd வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, இதுலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து உங்களுக்கு 45th பொசிஷனில் இது நீங்கள் வச்சுக்கலாம். 46th வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, இது டவுன் சவுத்தில் உங்களுக்கு மெப்கோக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். மெப்கோ பிஎஸ்சிக்கு அப்புறம் அடுத்தது உங்களுக்கு எஸ்ஆர் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு 47th பொசிஷன்லேயும் டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சி, இது வந்து உங்களுக்கு டாப் 35 காலேஜஸ்குள்ளே இருக்க வேண்டியது. சின்ஸ் கோயம்புத்தூர் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறதுல ரூரலில் இருக்கிற ஒரு காலேஜ் பொள்ளாச்சியில் இருக்குது, பொள்ளாச்சி டவுனில் இருக்கிறனால அந்த கோயம்புத்தூர் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணதுனால இந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் இன் கவுன்சிலிங் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிப் ஆகிட்டு இருக்கு. பட் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். எப்படி நீங்கள் பனாரியம்மன் கொங்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் மகாலிங்கமும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக உங்களுக்கு கன்சிடரேஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் முத்தக்காமண்டபம், இது 49th பொசிஷனில் இருக்குது. இதுலேயும் ஒரு மேனிபுலேஷன் பார்க்குறேன். அதுக்கு முந்தின வருஷம் 100th பொசிஷனில் இருந்தது, திடீர்னு ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து வந்திருக்கு. ஸோ ஓசியில் இருக்கிற வேரியேஷன் வந்து பிசி எம்பிசியில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி, எஸ்ஆர்எம் வெள்ளிமை 51st பொசிஷன், அப்புறம் 52nd பிஎஸ்என்ஏ, 53rd யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. இமானுவல் அரசர் இந்த காலேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் ஃபில்லிங் மற்ற பிரான்ச்சஸ் இருந்துச்சான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்குன்னு பார்த்து 55th பொசிஷனாக உங்களுக்கு சாரநாதன் ஃபில் ஆகும். திருச்சி டெல்டா சைடு வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஷியல் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிற காலேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் கேஜிஎஸ்எல் உங்களுக்கு கோயம்புத்தூரில், இதுவும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கிற ஒரு காலேஜ். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா அரியர்லாம் வச்சா எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது உங்கள் கன்சிடரேஷன் வைக்கலாமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி, ஆர்எம்கேவோட செகண்ட் இன்ஸ்டியூஷன். சோனா சேலம், இதுவும் வந்து ஒரு அண்டர்ரேட்டடாக இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் இன்னைக்கு பின்னாடி போயிருக்கு. இது ஒரு டாப் 50குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு காலேஜ். இங்கேயும் வந்து உங்களுக்கு 1-2 பிரான்ச்சஸ் இங்கே கரெக்ஷன் நடந்திருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு பிரான்ச் கூட இருக்குது. நீங்கள் அதையும் கூட கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உங்களுக்கு கேஜிஎஸ்எல் சொன்ன மாதிரியே தான் இந்த காலேஜுக்கும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான என்வரான்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வீக் இன் ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து 60th பொசிஷனில் உங்களுக்கு மீனாட்சி சுந்தரராஜ் சென்னை, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, இதுலேயும் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது பிரான்ச்சஸ் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ், இந்த காலேஜும் வந்து ஒரு 85th பொசிஷனுக்கு மேலே இருந்தது. இந்த வருஷம் சடனாக ஒரு ஜம்ப் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில். கே ராமகிருஷ்ணன் வந்து உங்களுக்கு டெல்டா சேல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காலேஜ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் சாரநாதனுக்கு அடுத்தது நீங்கள் இதை வச்சுக்கலாம். கே ராமகிருஷ்ணன் இதுவும் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கும். ஸோ இதுக்கு அது இல்லாமல் வந்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உங்களுக்கு இந்துஸ்தானோட செகண்ட் காலேஜ், இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை, சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து மர்ஜ் ஆயிரும். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட இது மர்ஜ் ஆயிரும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், இதுலேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸில் வந்து ஒரு பிரான்ச் ஆட் பண்ணியிருப்பாங்க. கேசிஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம், இந்துஸ்தான் சென்னை குரூப்போட காலேஜ் இது. ஸோ இதுவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இந்த காலேஜ்லையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து இது பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதோட வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து மர்ஜ் ஆகுது. ஸோ எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு இந்த வாட்டி ஆப்ஷனல் இருக்காது. ஸோ அதுலேருந்து சீட்ஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி 71st பொசிஷன்லையும், உங்களுக்கு 72nd சென்ட் ஜோசப் செகண்ட் இன்ஸ்டியூஷன் ஓஎம்ஆரில். அதுக்கப்புறம் சென்ட் சேவியர்ஸ் கன்னியாகுமரி, இதுவும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இமானுவேல் அரசர் வந்து நீங்கள் இட்ஸ் அ டவுட்ஃபுல் இன்ஸ்டியூஷன். ஸோ அதனால் நீங்கள் அதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ மேனிபுலேஷன் இருக்க மாதிரி ஐ ஃபீல். ஸோ இதே மாதிரி தான் இதே வேர்டு வந்து நான் இந்த காலேஜுக்கும் நான் மென்ஷன் பண்ணுறேன். I don't want to include in its option. அதுக்கப்புறம் எம் குமாரசாமி கரூர். ஸோ கரூர் காலேஜ் வந்து முன்னாடிலாம் வந்து டாப் 50ல் ஒரு 2 காலேஜஸ் இருக்கும், எம் குமாரசாமி எஸ்பி. பட் அந்த காலேஜஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. ஜென்ரலி ரூரலில் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட பர்சனல் ஸ்பேஸை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த காலேஜஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய ரூரல் காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பசங்க பொண்ணு கூட பேசக்கூடாது, ஃபுட் ரிலேட்டடாக இஷ்யூஸ், டீச்சர்ஸ் வந்து ரொம்ப டீச்சர்ஸாக ஈவன் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபீட்பேக் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸே இல்லாமல் பார்த்துக்குவாங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி செமி அர்பன் ரூரல் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ணுற விஷயம் எடுங்க. அடுத்து வந்து பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் காங்கேயம். இந்த காலேஜ் வந்து காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வாட்டி பேர் மாற்றுறாங்க. ஸோ இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் கன்சிடரேஷன். இதுலேயும் 1-2 பிரான்ச்சஸ் புதுசாக ஆட் பண்ணுறாங்க இந்த காலேஜில். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூர், இதுவும் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் நீங்கள். ஆர்எம்கேவோட தேர்ட் இன்ஸ்டியூஷன் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பிஎஸ்பி கரூரில் இது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில், அஞ்சலிமல் மகாலிங்கம் திருவாரூர். உங்களுக்கு டெல்டா சைடு தஞ்சாவூர், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இதுதான் ஃபஸ்ட்டு வர காலேஜ். ஸோ இந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், இதுவும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கவர்மெண்ட் ரிலேட்டட் காலேஜஸில். பட் இதுலேயும் ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் கண்டிப்பாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன பிரான்ச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்று சைபர் செக்யூரிட்டியாக இருக்கும், இல்லை சிசிஏஎம்எல் ஆர் ஐடி, இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு பிரான்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த வருஷம் ஏஐடிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு அடிஷனல் பிரான்ச்சை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி மர்ஜர் நடந்த காலேஜ் தான். மர்ஜர் நடந்தனால எல்லா பிரான்ச்லையுமே ஒரு 300 சீட் இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு தான் எடுத்தாங்க. அதனாலே இந்த காலேஜ் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. அந்த சிச்சுவேஷன் இந்த வருஷம் வராமல் இருந்தால் ஓகே மற்ற காலேஜஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த காலேஜும் நீங்கள் கன்சிடர் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. சிப்பட்னு ஒரு இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு ரேர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஒரு கோர்ஸ் இல்லாமல் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, 2 கோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து 89th ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மேனிபுலேஷன் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுவான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து கொடுக்குற ஆப்ஷன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 86 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சாய்ஸ் ஃபீலிங்கில் பிகினிங்கில் இருக்கிறவங்க டாப்பில் ஒரு 200 கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு டாப் 10 to டாப் 15 காலேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு சாய்ஸ் ஃபீலிங்கில் கிடச்சிடும். பட் ஆனால் அதுக்கு கீழே இருக்கவங்க, ரொம்ப கீழே இருக்கவங்க, 175 அண்ட் பிலோ, சாரி 185 அண்ட் பிலோன்னு இருக்கவங்க இங்கே இருக்க ஆப்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணாமல் ஒரு 125 காலேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க. என்ன ரீசனால சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில் பண்ணிடுவீங்க. அது அலாட்மெண்ட் நடக்கும்போது இதில் இருக்கிற ஒரு 100-1000 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இந்த ரவுண்டுக்கு வர 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த 30,000 பேருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லையோ சும்மா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அவங்க ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 20th காலேஜில் ஐடி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு 35th காலேஜில் உங்களுக்கு ஒரு ஈஸியாக அந்த மாதிரி தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வெக்ஸாகி அந்த மாதிரி எதுவும் ஆயிடாதீங்க. நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்லோட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு 25th காலேஜில் ஒரு சிஎஸ்சியோ ஐடியோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எப்பயுமே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 பிரான்ச் ஆப்ஷன்ஸும் காலேஜ் ஆப்ஷன்ஸாக ஒரு 50 to 65 காலேஜஸ் ஆப்ஷனும் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்லோட் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீ பிரான்ச் சைடு என்ன ட்ரிக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.